5 கப்புன்னு சொன்னாலும் ஒரே அடிதான். உங்க அம்மா ஆர்சிபி கப்பு எப்படி உலக பெரிய லாலிபாப்பு குத்துது கையில. ஈசால கப்பு நான் வாங்கி தரேன் எல்லாருக்கும் லாலிபாப்பு புடிச்சு சாப்பு. இந்த புண்டைய வந்து எங்க புடிச்சப்பா ஆடி நேர்பன் வாப்பா ஆடி நேர்பன். அவன் தான் ப்ரோ. உங்க மேல கை வச்சோமா? லாலிபாப் கூட எடுத்து வாயில தான் சொல்றோம். உங்க மேல கை வச்சோமா? லாலிபாப்லாம் வாங்கிட்டு வந்தோம் ப்ரோ. ஆர்சிபி தோத்துறோன்னு. அடுத்த வருஷம் நாங்க கம்பேக் கொடுப்போம் சிஎஸ்கே. போடு போடு. ஈசால கப்பு ஈசால கப் நம்பே. இவனை நல்லா பாத்துக்கோங்க ப்ரோ. இந்த கருப்பு சட்டை மொட்டை அடிக்கிறேன்னா அடிச்சிட்டுமா? மொட்டை அடி க்ளீன் ஷேவ்லாம் வச்சிருக்கேன். அடிக்க சொல்றியா? அடிக்க சொல்றியா அவனை ப்ரோ? கிங் இஸ் ஆல்வேஸ் கிங். தலைவடா தலைவடா தலைவடா. இதுக்கு அப்புறம் நீ 5 கப்புன்னு சொன்னாலும் 18வது வருஷம் 18 கிங்கடா கிங்கடா. குருசாமி தான்டா பவரே அதிகம். இதுக்கப்புறம் நான் கப்பை அடிச்சிட்டோம் ப்ரோ. எல்லாம் விராட் கோலிக்காக மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான். சும்மா மற்றவங்கள மாரிலாம் இல்லை நாங்கள். இதுக்கு அன்னைக்கு இப்போ கூட நாங்கள் என்ன சொல்லுவாங்க சிஎஸ்கே ஃபேனு என்கிட்ட 5ன்னுவாங்க. நீ 5 இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் எங்ககிட்ட இப்போ கப்பு இருக்கு. ஒரு கப்பு போதும் கிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம் ப்ரோ. ஃப்ளூக்லியா ஒரே நிமிஷம் எப்படி ஃப்ளூக்குன்றீங்க? இல்ல அவங்க யார் சொல்றா? ப்ரோ அது வந்து எரிச்சல் அப்படிதான் இருக்கும். எரிச்சல் அப்படிதான் இருக்கும். கிரிக்கெட்ல என்னைக்குமே அப்படி ஃப்ளூக்லாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ. எப்போ மேட்ச் எப்போ எப்படி வேணா மாறும் சரிங்களா. கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. டிஃபீட்டை ஒத்துக்கோங்க, தோத்துட்டோன்னு ஒத்துக்கோங்க ஓகேங்களா. நாங்கள் ஒத்துக்கிறோம்ல 18 வருஷம் நாங்கள் இப்போ அடிச்சோம்ல அந்த மாதிரி ஒத்துக்கோங்க புரியுதுங்களா. ஃப்ளூக்லாம் ஜெயிக்கல ப்ரோ. ஃப்ளூக்லையா ஜெயிச்சு நாங்கள் 230+ சேஸ் பண்ணி டேபிள் டாப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து கஷ்டமான விக்கெட் ப்ரோ. 190 ஈஸியாக நினைக்கிறீங்க. கஷ்டமான விக்கெட் மழை பெஞ்சதுக்கு முன்னாடி பிச்சை இது பண்ணி பாருங்க 190 அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவுட் ஸ்டாண்டிங் ப்ரோ. எல்லாருமே என்ன கேட்டால் குணல் பாண்டியா வந்து ஃபைனலில் பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டார். 17 ரன்னு செம்மையாக போட்டு மேட்ச் திருப்பிட்டார். கிரிக்கெட்டாக பாருங்க ப்ரோ. சும்மா இந்த ஐபிஎல் கிட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லணும் ஐபிஎல் நீங்களா ஐபிஎல் பார்க்குறீங்களா வீட்டுக்கு போயிடுங்க சரியா. அது அவங்க கிங் கோலி கிட்டலாம் கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா. என்ன கேட்டால் இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா ஐபிஎல் வந்து நம்ம இந்தியாவோட டோர்னமெண்ட் சரியா. மொட்டையா எங்க செத்துட்டா மொட்டை இன்னைக்கு அவள்தான் மொட்டை காலி ப்ரோ. யாருன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த மாதிரி பேசுவாங்களா? கிடையாது. ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் பேசுவோம். 18 வருஷம் தாவும் ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். ஒன்றே ஒன்று ப்ரோ. இப்போ கூட நாங்கள் ஐபிஎல் ஜெயிச்சோமா, ஆனால் நீங்கள் இந்தியான்னு வரும்போது விராட் கோலி கிட்ட போயிடுவீங்க. ஆனால் ஐபிஎல் வரும்போது சில கிட்ஸுக்கு என்னன்னே தெரியாது. நான் மேட்ச் ஏதா மேட்ச்னே தெரியாது ப்ரோ. மேட்ச் நான் சொல்லிட்டா இவனும் நானும் ஒரே டீமாக இருந்தாலும் ஆப்போசிஷன் ஆடும்போது அக்ரெசிவ் இருக்கணும் ப்ரோ. மேட்ச் ஜெயிக்கணுமா அக்ரெசிவ் இருக்கணும், எமோஷன் இருக்கணும். லாலிபாப்பா ப்ரோ ஒரே இது நான் சொல்லி ஆகணும் ப்ரோ. இருங்க நீங்க அதெல்லாம் கூட சொல்லி பொம்பளை கப்புன்னு சொல்றீங்களே, அதே பொம்பளைங்கிட்ட சொல்றவங்க போய் ஆட முடியாது. நீ என்ன பொம்பளை ஒரு நிமிஷம் பொம்பளைங்க ஈஸியா சொல்றீங்க. இந்தியா ஒரே நிமிஷம் இல்லை பொம்பளைங்க ஈஸியா சொல்றீங்களே. இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சா, யார் நம்மளை காப்பாத்தினா நைட்டு? ஒரு பொம்பளை தானே. அப்ப பொம்பளை கப்புன்னு சொல்லாதீங்க. பொம்பளைங்களும் கஷ்டப்பட்டு தான் கப் அடிச்சாங்க புரியுதா. பொம்பளைன்னா நான் ஒன்னே சொல்றேன், நீங்க பொம்பளை கப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க அக்கா தங்கச்சி தப்பா பேசுற மாதிரி. பொம்பளைங்களும் நம்மள மாதிரி தான் ஓகேவா. உங்ககிட்ட சிஎஸ்கே டீம் இருக்கா கேர்ள்ஸ் இல்ல, அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க பொம்பளை கப்புன்னுங்க. அது லாலிபாப்பா நான் வேணா பெருசா வாங்கி வைக்கிறேன் அவதான் வச்சாச்சு. எங்களை பஞ்சாமிர்தம் வாங்கினான்னு சொன்னாங்க. இப்ப நாங்க லாலிபாப் இந்த வருஷம் நாங்க தான் ப்ரோ. ஒரே அடிதான். உங்க அம்மா ஆர்சிபி கப்பு எப்படி உலக பெரிய லாலிபாப்பு குத்துது கையில. அம்மா உலக பெரிய லாலிபாப்பு ஓகேவா. பஞ்சாப்லாம் மற்ற அடியில் சொருன்னு போயிட்டானுங்க மொக்கா கதை. நம்ம லாலிபாப் ஃபுல்லாக டைட் ஆகுறேன். மற்ற மிட்டாய் கேஸில் பேட் அடிக்கிட்டா மற்ற எல்லா கதையும் பண்ணலாம். மொக்கா கதை லாலிபாப்பு. உங்கள் அம்மா லாலிபாப்பு குத்துனா சப்பிலி போயிட்டானுங்க. எப்படி பஞ்சாப்பு
சப்பிரி போடுவானுங்க மொக்கா கதையா அவனுங்க மொக்கா கதை சப்பிரி போயிடுவானுங்க எப்படி ஆர்சிபி தான் ஒரு டீம் தோக்குறக்காண்டி 9 டீம் சப்போர்ட் பண்றாங்க ஒரு டீம் தோக்குறதுக்கு அதுலயே நாங்க ஜெயிச்சிட்டோம் லாலிபப்பு வேணும்னா நாளைக்கு எல்லாரும் இங்கே வந்துடுங்க, நான் வாங்கி தரேன் எல்லாருக்கும் லாலிபப்பு பிடிச்சி சாப்பு. லாலிபப்பா ப்ரோ சரியான மொமெண்ட் ப்ரோ. 18 வருஷம் அந்த கப்பு வெயிட் பண்ணியிருக்க விராட் கோலி கையில் போடுறதுக்காக அந்த பைத்தியக்கார பசங்களுக்கு புரியல. இது வேற லெவல்ல இருந்துச்சு மேட்ச். ஆர்சிபி தான் இனிமேல் ஓகேங்களா. இவ்வளோ ஒரு ட்ரோலு எல்லாமே இருக்கட்டும். இன்னைக்கு பதிலடி கொடுத்துட்டோம். நெத்தி பொட்டடி விராட் கோலி நெத்தி பொட்டியில கொடுத்தாச்சு. 10 வருஷத்துக்கு நாங்க தான் எந்த புண்டியை வந்து எங்க புழுச போக முடியாது. நாங்க தான் தடுக்கவே முடியாது ப்ரோ. இனிமேல் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஹாட்ரிக் ஆஃப் கப் கண்டிப்பா உண்டு ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டீம் வந்து சாதாரண டீம் கிடையாது ஓகேங்களா. வேற லெவலில் இருக்கும் இனிமேல். அவ்வளோதான் ப்ரோ. ஈசால கப் நாமதே உடக ப்ரோ. சிஎஸ்கே வேணாம், மும்பை வேணாம், ஆர்சிபி தான் ப்ரோ. ட்ரோல் பண்றாங்களா? ட்ரோல் மட்டும் தான் ப்ரோ பண்ண முடியும். இவ்வளோ எமோஷனா கிடைச்ச வெற்றி ப்ரோ. கண்டிப்பா 18 வருஷம் கிடைச்ச வெற்றி ப்ரோ. லாயல்ட்டி ப்ரோ. 18 வருஷம் என்ன சொல்றீங்க நீங்க அடிப்பாரு 18 வருஷம் குருசாமி ஆப்பறான்னு கிண்டல் ப்ரோ. குருசாமி அதான் குருசாமி கப் எடுத்துட்டோம் ப்ரோ. அதோட தோத்தாலும் நாங்கள் அடுத்தோட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சிஎஸ்கே இதாகிடுச்சு அப்படி இருக்கும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். லாயல்ட்டி பஞ்சாபை பஞ்சா பறக்க விட்டாச்சு. அடுத்த வருஷம் லீக் மேட்ச் வந்தாலும் பறக்க விடுவோம், கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் நம்ம எஃபோர்ட் போடுவோம். எனக்கு வந்து ஆர்சிஎஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன ரீதியாக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பஞ்சாபும் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க, கடைசி வரைக்கும் போட்டாங்க. சஷாந்த் சிங்லாம் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அடிப்பேன் இந்த மாதிரி அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஆர்சிஎஸ் வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் கப்பு வந்துச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்க? இதுக்கப்புறம் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ. இவங்களாம் அவங்க எவ்வளோ பஞ்சாப் வந்து எவ்வளோ ஃபைனல்ஸ் வந்தாங்க, எவ்வளோ டீசெண்டானாங்க, எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபேன்ஸ் கெயின் பண்ணலாம் கூட சென்னையில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆர்சிபி நல்ல டீம், சூப்பர் டீம், இனிஷியலாக வந்து சூப்பர் ஆட்டு வராங்க. ஆனால் இவன மாதிரி ஆள் இருக்காங்க தெரியுமா. நான் எதுவுமே எங்கள் விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறோம். அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா ப்ரோ விக்டரி செலிப்ரேட் பண்ணுறது, ஜெயில் ட்ரெஸ் போட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறம் இந்த சரவணன் தூக்கி செருப்புத்தி அடிக்கிறது, கழுத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜெர்சி கிளிக்கிறது, இதெல்லாம் வந்து செலிப்ரேஷன். நீங்கள் லாலிபாப்னு போடலையாப்பா? நம்ம அவங்க நீங்களே சொல்லுங்க, அவங்க பண்ணுறதோட நம்ம எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்குது. நாங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் ஸ்போர்ட்டிவ் லாலிபாப்ங்கிறது என்ன ஸ்போர்ட்டிவாக இருக்குது? பிடிக்குமா? இவர் என்ன ஜஸ்டிஃபை பண்ண தெரியுமா? லாலிபாப் செருப்பு ஒரே இடத்துல வைக்கிறார் ப்ரோ. இவர் சட்டை கிளிக்கிறது, நாங்கள் அது மாதிரி பண்ணோம். அவங்கள லாலிபாப் லாலிபாப் கூட எடுத்து வாயில சொருவணும், மேல கை வச்சோமா வாயை திறக்கல பாத்தீங்களா. மற்றபடி ஆர்சிபி டீம் வந்து ரொம்ப சந்தோஷம் நம்பர் அடிச்சது. இந்த மாதிரி ஃபேன்ஸ் இல்லாத வரைக்கும், இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சென்னையில ஹேட் வந்துட்டு தான் இருக்கும். இல்லாதப்போ சூப்பரா தான். கப் எடுத்துட்டீங்க, ஜாலியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. இன்னைக்கு பெங்களூரில் தீபாவளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களுக்காக லாலிபப்லாம் வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ. ஆர்சிபி தோத்துருன்னு சாரி. இனிமேல் நான் அப்படி பேசலை. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுறேன். மொட்டை அடிச்சுக்கிறேன் ப்ரோ. ஜெயிப்பாங்கன்னு நம்புனீங்களா? நினைச்சீங்களா? இல்லை ப்ரோ, நான் ஜெயிப்பாங்கன்னு நான் நம்பலை. நான் அதனால தான் லாலிபப் வாங்கிட்டு வந்தேன். நான் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு ஆர்சிபி டீம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. விராட் கோலி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு நான் வந்து சொன்னேனே. லாலிபப்பு ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் வாங்கி வச்சோம் ப்ரோ. ஆசாசியா ஆர்டின் ஷேப்பில் சமாதானம் வாங்கலாம். அடுத்த வருஷம் நாங்கள் கம்பேக் கொடுப்போம். சிஎஸ்கே நாங்கள் தான் கப் எடுப்போம். அவங்க முதல் கப் எடுத்திருக்காங்க 18 வருஷம் கழிச்சு. இதுக்கப்புறம் அவங்க எப்போ கப் எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க வந்து இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கப் எடுக்க வாய்ப்பு இருக்குது.